வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கௌரி கேட்குறேன். எல்லோரும் அப்படி நல்ல சும்மா இருக்கிறீங்களா? ஈட் வித் கௌரி யூடியூப் சேனல் என்னுடைய நியூ சேனல் நேம். இந்த வீடியோவில் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது முறுக்கு ரெசிபி வீடியோ. நான் கூடுதலாக கொண்டல் கடலையில் முறுக்கு சுடுவேன். அது ரொம்பவும் ஹெல்த்தியாயும் டேஸ்டியாயும் டிஃப்ரெண்ட்டாக இருப்பார். கடையில் வேண்டுற மாவிலும் விட இந்த கடலை அரைத்து செய்வது ஃப்ரெஷ்ஷாக இருப்பார். இது நீங்கள் உடனேயே வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக தயாரிக்கக்கூடியதாக இருப்பார். இந்த முறுக்கை பாருங்க, நான் சுட்டு வைத்திருக்கிறேன். இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்வது என்பதை பார்ப்போம் வாங்க. இப்போ இந்த முறுக்கு செய்கிறதுக்கு கொண்டல் கடலை, ப்ரௌன் கலர் கடலை 1 கப் எடுத்திருக்கிறேன். இந்த கப்பால் 3 தடவைகள் நன்றாக கழுவி 5 மணத்தியாலங்கள் தண்ணீரிலே ஊற போட்டு இப்போது தண்ணீரில் இருந்து கடலையை வடித்து எடுத்துள்ளேன். இந்த பாருங்க எப்படி இருக்கிறாருண்டு. 5 மணத்தியாலங்கள் நீங்கள் ஊற போட்டால் காணும், அதுக்கு மேலே ஊற போடணுமென்ற அவசியம் இல்லை. இப்போ இந்த கடலையை பட்டு போல் இந்த மிக்சியில் அரைத்து எடுக்க போகிறேன். இப்போது இதில் செத்தல் மிளகாய் எடுத்துருக்கிறேன். ஒரு 10 செத்தல் மிளகாய், அல்லது உங்களுக்கு உரைப்பு கூடுதலாக தேவையாக இருந்தால் 15 செத்தல் மிளகாய் சேர்த்துக்கொள்ளலாம். தண்ணீரில் ஊற போட்டு எடுத்துருக்கிறேன். ஊற போடுவதற்கு முதல்ல இந்த பாருங்க, இந்த சீட்ஸை ரிமூவ் பண்ணி எடுக்க வேணும். சீட்ஸ் அரைப்படவில்லைன்னு சொல்லிச்சுன்னா முறுக்கு புளிகிறது கஷ்டமாக இருக்கும். இது கடலை ஊற போட்டு எடுத்த தண்ணீர். அந்த தண்ணீரை பக்குவமாக வைத்திருக்க வேணும். இப்போது அந்த தண்ணீர்லே 2 டேபிள் ஸ்பூன் தண்ணீர் இந்த கடலை அரைப்பதற்காக சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ கடலையை அரைத்தெடுப்போம். இப்போ கடலையை அரைத்தெடுத்துட்டேன். இந்த பாருங்க, இந்த முறுக்கு தான் உண்மையிலேயே நல்ல ஹெல்த்தியான முறுக்காக இருப்பார். கடலை மாவு நல்ல சாஃப்டாக அரைப்பட்டு இருக்க வேணும். கடலை பட்டு போல் அரைப்பட்டு வர வேணும். அப்போ தான் முறுக்குரலில் முறுக்கு புளிகிறதுக்கு ஈஸியாக இருப்பார். இல்லையெண்டா அந்த கண்ணுக்குள்ளே இறுக்குப்பட்டு கொண்டு நிற்பார். அவ்வளோதான். இப்போ இது ஒரு சைட்டால் வைப்போம். சைட்டை வச்சுட்டு இதுக்கு முறுக்குக்கு எப்போதுமே உளுந்து சேர்க்க வேணும். உளுந்து என்னத்துக்காக சேர்க்குறேன்னு சொல்லிச்சேன்னா, உளுந்து சேர்த்தா தான் முறுக்கு டேஸ்ட்டாக வருவார். அதோடு முக்கியம் முறுக்கு முறிப்படுவார். உளுந்து சேர்க்கலைண்டா முறுக்கு முறிப்படுறது கஷ்டமாக இருப்பார். இப்போ இந்த உளுந்தை மாப்போல் அரைத்தெடுக்க போகிறேன். இப்போ முறுக்கு மாவை குழைக்க போகிறேன். அதற்கு ஏற்கனவே அரைத்து வைத்த கடலை, அந்த கடலை பசையை இப்போ இந்த டிஷ்ஷில் சேர்த்துக்கொள்கிறேன். கடலை ஊற போட்டு அதே கப்பால் 3 கப் அவித்த கோதுமை மா, 1 2 இன்னொரு கப் 3 கப் எடுத்திருக்கிறேன். நீங்கள் பிழைக்க விட்டால் இன்னமும் கொஞ்சம் கூட சேர்க்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போது உளுத்தம்மா 1 கப் சேர்க்கிறேன். முறுக்கு கூட முறிகிறது உங்களுக்கு விருப்பம் இல்லையண்டா 1/2 கப் உளுத்தம்மா சேர்த்து கொள்ளலாம். உளுத்தம்மாவை நல்லா அரித்து எடுக்க வேணும், கட்டை இல்லாமல். பட்டர் 3 டேபிள் ஸ்பூன் டேஸ்ட்டுக்காக சேர்க்கிறது. ஓமம் 1 டீஸ்பூன். எள்ளு 2 டேபிள் ஸ்பூன். ஒயிட் கலர் தான் சேர்க்கிறேன். பிளாக் இருந்தால் பிளாக்குன்னு சேர்த்துக்கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை. மிளகு பவுடர் 2 டேபிள் ஸ்பூன். 1 2. உப்பு 1 டேபிள் ஸ்பூன். உப்பு, மிளகு பவுடர், மிளகாய் இதெல்லாம் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. உப்பு நான் ஹிமாலயன் இது தான் கூடுதலாக பாவிக்கிறேன் நான். உங்களுக்கு விருப்பம்ண்டா நீங்களும் இதை பாவிச்சுக்கொள்ளுங்க. இப்போ இந்த மாவுக்கு நான் ஒரு தண்ணியுமே சேர்க்காமல் குழைக்கிறேன். கடலை அரைத்து எடுத்தபடினால அதில் இருக்கிற தண்ணியில் இப்போ இந்த மாவை குழைத்து எடுக்கலாம். தண்ணீர் உங்களுக்கு தேவை என்று தோன்றினால் கடலை வடித்தெடுத்த தண்ணீர் இருக்குதானே, அந்த தண்ணீரில் நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் கணக்கில் தான் சேர்க்க வேணும். கணக்கு சேர்க்கக்கூடாது, தண்ணீர் ஆகிடுவார். இப்போ தண்ணி ஒன்றும் சேர்க்காமல் இந்த பாருங்க நான் குழைத்து எடுத்துட்டேன். இப்போ கையால் மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட அந்த மாதிரி சூப்பராக இருப்பார். இந்த முறுக்கை நீங்கள் கட்டாயம் செய்து பாருங்க எப்படி இருப்பாருன்னு சொல்லி. நீங்கள் நிறைய நாளைக்கு இந்த முறுக்கை சுட்டுட்டு
பேப்பரில் போட்டு நீங்கள் எண்ணெயை வடிய விட்டுட்டு போத்தில் போட்டு வச்சு சாப்பிடலாம். அந்த மாதிரி சுவையாக இருப்பார். இப்போ பாருங்க, முறுக்கு மாவு வந்து ரெடி ஆகிட்டார். எனக்கு எப்போதுமே கூடுதலாக ஈஸியான முறுக்கு இதுதான். இந்த முறுக்கு தான் எனக்கு கூடுதலாக விருப்பமாக இருக்கும். ஏனென்றால் கடலையை அரைச்சி நீங்கள் சுடும்போது டேஸ்ட் அந்த மாதிரி இருப்பார். இப்போது மாவு ரெடி ஆகிட்டார். இப்போ ஒரு முறுக்கு புழிஞ்சு பார்க்க போகிறேன். பாருங்க, இந்த பதத்தில் இருக்க வேணும். இப்போ முறுக்கை புழிஞ்சு பார்ப்போம் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. இந்த பாருங்க என்னமா இருக்கிறாரு, அந்த மாதிரி சூப்பராக வந்திருக்கிறார். நீங்கள் இந்த முறுக்குக்கு கோதுமை மாவு கூட போட விரும்பினால் நீங்கள் போடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அவித்த மாத்தான் சேர்க்கணும், அவிக்காதது சேர்த்து போடாதீர்கள். முறுக்குக்கு ஓயில் நல்லாக கொதித்து இருக்க வேணும். ஓயில் நல்லா கொதிக்கலைன்னு சொல்லி சொன்னால் முறுக்கு ஓயிலுக்குள்ளே உடைந்துடுவார். முறுக்கு ஓயிலுக்குள்ளே கூடுதலாக உடையிறதுக்கு காரணம் ஓயில் ஹீட் இல்லாமல் இருப்பார். அல்லது உளுத்தம்மா நீங்கள் கூட சேர்க்கக்கூடாது. அரைக்க சேர்த்தாலும் பிரச்சனை இல்லை. கூட சேர்த்தீங்களாக இருந்தால் முறுக்கு கூடுதலாக முறிய பார்ப்பார் ஓயிலுக்குள்ளே. இப்படி ஒரு தடிக்குச்சி வைத்திருந்து இப்படி திருப்பி விட்டீர்களாக இருந்தால் ஈஸியாக இருப்பார். ஓரளவு எல்லோ கலருக்கு வரும்போது முறுக்கை வெளியில் எடுத்தால் சரியாக இருப்பார். ஆகலும் நிறைய குக் பண்ணினீங்களா இருந்தால் முறுக்கு உடைஞ்சிடுவார் ஓயிலுக்குள்ளே. கட்டாயம் ஓரளவுக்கு எல்லோ கலர் வந்தேன்னா பார்த்துட்டு முறுக்கை வெளியில் எடுத்துடணும். இந்த பாருங்க, இந்த கலருக்கு எடுத்துடணும். ஆகலும் குக் பண்ணினீங்களா இருந்தால் முறிகிற தன்மை கூடுதலாக இருப்பார். இப்படி தடிக்குச்சியால் எடுக்கும்போது இன்னமும் ஈஸியாக இருப்பார். இந்த பாருங்க, அவ்வளோதான். இப்போ இது சின்ன முறுக்கு நான் புளிந்து எடுத்துருக்கிறேன் சின்ன கண்ணில். இது பெரிய கண்ணில் புளிந்து எடுத்துருக்கிறேன். பாருங்க இப்படி இருக்கிறேன். இப்படி நீங்கள் ஒரு கப் எடுத்து அந்த கப்பில் பேக் சைடில் புளிஞ்சிங்களா இருந்தால் ஈஸியாக நீங்கள் ஓயிலுக்குள்ளே போடக்கூடியதாக இருப்பார். அவ்வளோதான். கடலையில் எப்படி முறுக்கு சுடுறதுண்டு இப்போ முறுக்கு ரெசிபி சூப்பராக உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இந்த ரெசிப்பியை கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு இந்த முறுக்கோட டேஸ்ட் எப்படி இருப்பாருன்னு சொல்லி தெரியும். இப்போ 2 விதமான முறுக்குகள் நான் சுட்டு எடுத்திருக்கிறேன். இந்த பாருங்க எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. இந்த எள்ளு போடுறதன் காரணம் இதுக்குத்தான். இந்த பாருங்க, எள்ளு ஒயிட் கலரில் நான் சேர்த்துருக்கிறேன். பிளாக் சேர்த்தாலும் வடிவாக இருப்பார். வடிவுக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் சேர்க்குறது. முறுக்கு பாருங்க இப்படி முறிகிறாருண்டு. இந்த பாருங்க, இப்படி கூட உங்களுக்கு முறிகிறது விருப்பம் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா உளுத்தமாவை குறைக்க வேணும். ஓயிலில் இருந்து ஏர்லியாக நீங்கள் வெளியிலேயே எடுக்க வேணும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மற்றவர்கள் பார்க்குறதுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. புதிதாக என்னுடைய சேனலுக்கு வர்றீர்கள், என்னுடைய சேனலுக்கு கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு சேரக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க போவதற்காக நன்றி சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெற்றுக் கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் கூட இணைந்திருப்பேன். நன்றி, வணக்கம்.